ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக்கு ஜெய் குரு பிரசரம் நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆவணி மாத ராசி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த ஆவணி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 17/8/2026 திங்கட்கிழமை திருக்கணிதப்படி காலை 7:56க்கும் வாக்கியப்படி மாலை 6:24க்கும் சித்திரை நட்சத்திரம் கன்னியா ராசியில இந்த ஆவணி மாதம் பிறக்குதுங்க. சித்திரை நட்சத்திரம் கன்னியா ராசியில இந்த மாதம் பிறக்கிறதுனால கும்ப ராசியில இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு பண்ணிட்டு ஏழை எளியவர்களுக்கு பழங்களை தானமா கொடுங்க. என்ன பழம் வேணா கொடுக்கலாம். ஆரஞ்சு, ஆப்பிள், கொய்யாப்பழம், வாழைப்பழம், மாதுளை, இந்த மாதிரி என்ன பழம் வேணா கொடுக்கலாம். உங்களால என்ன கொடுக்க முடியுதோ அதை கொடுங்க. அதோட சேர்த்து பசுமாட்டுக்கு 2 வாழைப்பழம் கொடுங்க. கொஞ்சம் வைக்கப்புல் கொடுங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுங்க. ஜலம் வைங்க. வச்சுட்டு அதை சுத்தி என்ன செய்யணும், தொட்டு கும்பிட்டுக்குங்க. இதனால என்னன்னா ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்கும். ஒரு வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடுங்கிறது உங்களுக்கு வரவே வராது. நல்ல விதமா சகல விதமான சௌபாக்கியங்களோடையும் வாழ முடியும். அது கூட என்னன்னா உங்களுக்கு இந்த ஒரு வருடத்துல இந்த விபத்து கண்டங்கள், அகால மரணங்கள், இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள், மன சஞ்சலங்கள் எதுவுமே வராதுங்க. உங்களால என்ன முடியுதோ அதை மட்டும் நீங்க செய்யுங்க. செய்ய முடியலன்னு வருத்தங்கள் வேண்டாம். பொதுவாவே இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது நிவர்த்தி ஸ்தானம். 7க்குடையவர் சூரியன். அவர் ஆட்சி பெறுறாரு. அப்போ பலவிதமான பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு நிவர்த்தி. அது என்ன விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, உடல் ரீதியா உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, கடன் ரீதியா பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, பண ரீதியா இருந்தாலும் சரி, மன ரீதியா இருந்தாலும் சரி, உறவுகளிடையே இருந்தாலும் சரி, என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனைக்கும் உங்களுக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது சூரியன் கொடுக்க போறாரு. ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறுறாரு. அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்துல ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெறுது. புதன் ஆட்சி உச்சம் பெறுது. அப்ப திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் உச்சம், அஷ்டம இடத்துல ஒரு கிரகம் உச்சம், மறைவு ஸ்தானங்கள்ல கிரகம் உச்சமா இருக்கனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. அதாவது விபரீத ராஜ யோகம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களுக்கு புதன் 5 குடைவர். அது அது 8ஆம் அதிபதி மட்டும் கிடையாது, அஷ்டமாதிபதி மட்டும் கிடையாது, 5 குடைவரும். 5ஆம் இடம்ங்கிறது தான் பூரணமான லக்ஷ்மி ஸ்தானம் சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல வேற செவ்வாய் இருக்கிறாரு. அப்புறம் உங்களுக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. அதிர்ஷ்ட ஸ்தானங்கள், நமக்கு சகல விதமான சௌபாக்கியம் கொடுக்கக்கூடிய இடம், ஐஸ்வர்ய ஸ்தானம், லக்ஷ்மி ஸ்தானம், இந்த மாதிரி பரிபூரணமான இறை ஆசி பெற்ற ஸ்தானங்கள் எல்லாமே நல்ல பலமாக இருக்குது. அதுல கிரக நிலைகளும் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நன்மைகள், அதிர்ஷ்டங்கள், மனம் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே தான் நடக்கும். ஒரு ஆத்மார்த்தமான திருப்தி அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதத்துல எல்லா விதமான சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய ராசியில ராகு இருக்காரு. டென்ஷனைத்தான் கொடுப்பாரு. ராகுவோடைய வேலையே மனநிலைய அப்படியே சஞ்சலப்படுத்துறது தான், கஷ்டப்படுத்துறது, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு. ஆனா என்னன்னா இந்த மாதம் கொஞ்சம் அதுல இருந்து டிகிரில இருந்து நகர்ந்து வந்திருப்பாரு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா உங்க பிரச்சனையில இருந்து நிவர்த்தி தான். அது கூட சூரியனும் நிவர்த்தி ஸ்தானத்துல வர்றதுனால பிரச்சனைகள்ல இருந்து சீக்கிரமாவே வெளில வந்துடலாம். அளவுக்கு மீறி எப்பவுமே பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. கும்பராசிக்காரங்க ரொம்ப அசாத்தியமான திறமைசாலிகள். ஸோ அதனால எந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணணும், யாருக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பீங்க. அதையே எடுத்து அஸ்திரமா யூஸ் பண்ணிக்கங்க. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெறுறாரு. அப்போ உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்படி பேசணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நிறுத்தி நிதானமா பேசணும். வக்ரம் பெற்ற சனி, வாக்குச்சனி கோப்பை குலைக்கும். அதனால ரொம்ப அமைதியா ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். புதன் வேற உங்க பாக்குது. சனி புதனை பாக்குது. அப்போ இந்த மாதம் ஒரே ஒரு டிப் நான் உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, புதனை ஆக்டிவேட் பண்ணுங்க. புதன்னா புத்திசாலிக்கு உண்டான கிரகம். சனி உணர்ச்சி வசப்பட்டு கர்மா நல்லது கெட்டதுன்னு, அதனால நல்லது கெட்டதுல ஓரமா எடுத்து வச்சுட்டு புத்தி அதாவது அறிவுக்கு அதிகமாக செயல்படுங்க. நீங்க நல்ல நாலேட்ஜ் பர்சன்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியும் யாருக்கு எப்படி பதில் சொல்லணும்னு. தேவையான இடத்துல மட்டும் பேசிட்டு, தேவையில்லாத இடத்துல அங்கிருந்து மூவ் ஆன் பண்ணி வர்றது தான் ரொம்ப புத்திசாலித்தனம். உங்களுக்கு குரு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல அமைப்புகள் இருக்கு. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும்
10ஆம் இடம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்த வந்து குரு பார்க்குறாரு. நல்ல அமைப்புகள் இருக்கு. தொழில்ல நல்ல வளர்ச்சி. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியோ, குருவும் பார்த்தறதுனால தொழில் மூலியமா நல்ல வருமானம், லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. செவ்வாய் 5ஆம் இடத்துலருந்து 11ஆம் இடத்த பார்க்கறதுனால நல்ல லாபம், நிரந்தரமான வருமானம் இது எல்லாமே வரும். இந்த மாதம் புதுசா ஏதாவது ஸ்டார்ட் அப் பண்ணீங்கன்னா, அது சக்சஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். யாராவது ஒரு விஷயத்த விட்டுட்டு போவாங்க. அத நீங்க தொடர்ந்து அது நஷ்டத்துல இருந்தா கூட அத நீங்க எடுத்து செய்யும்போது திடீர்னு உங்களுக்கு லாபமா மாறிரும். அதுதான் விபரீத ராஜயோகம். அடுத்தவருக்கு நஷ்டம் ஆனா உங்களுக்கு அது லாபமா மாறி விபரீத ராஜயோகமா வேலை செய்யும். இந்த மாசம் வந்து பிசினஸ பொறுத்தவரைக்கும் ரொம்ப, ரொம்ப வளர்ச்சியா இருக்கு. தயவு செய்து அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து குரு 6ஆம் இடத்துல இருந்து உச்சம் பெற்று 12ஆம் இடத்த பார்க்கறதுனால, பணிச்சுமைகள் கூடுதலாக இருந்தாலுமே, அதுக்குண்டான ஊதியங்கள் உங்களுக்கு கிடைச்சிரும். அதே நேரத்துல மன அமைதியோட செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட செயல்படக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. உத்தியோக உயர்வு நெறைய பேத்துக்கு வரும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். சனியும், புதனும் பார்வை இருக்கிறதுனால, ஒருத்தர பத்தி இன்னொருத்தர்கிட்ட ரூமர்ஸ் வதந்தி எதுவுமே பேசாதீங்க. நீங்க சொல்லாத விஷயத்த சொன்னேன்னு திரிச்சு விட்டுருவாங்க. அதனால கெட்ட பேர்கள் வரும். அதனால மன சங்கடங்கள், ஒரு டிப்ரஷன்ஸ் இதெல்லாம் வந்துரும். அதனால கவனமா இருக்கணும். அதே இடத்துல நீங்க ஒரு கேஷியரா இருக்கலாம், செக் ஹேண்டில் பண்ற இடத்துல இருக்கலாம், ஒரு பொறுப்பு உள்ள ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றவங்களா இருக்கலாம், நிர்வாக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். இதெல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள மிஸ்யூஸ் பண்றது, உங்களுக்கு தெரியாமயே உங்கள மிஸ்யூஸ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்டயோ அல்லது வேற எங்கேயுமே கமிட்மெண்ட் குடுக்காதீங்க. சோசியல் மீடியால உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த பார்க்குறீங்கன்னா, லிங்க் கிளிக் பண்ணிறாதீங்க. இந்த மாரி விஷயங்கள அவாய்ட் பண்ணுங்க. சனி, புதன் சேரும்போது தான் இந்த லிங்க கிளிக் பண்ணி பணத்த இழக்கிறது, இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ரொம்ப கவனமாக இல்ல அப்டின்னா, பெரிய லாஸ்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. கும்ப ராசியில இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் வரும். நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறுறது. அதே மாரி உயர்கல்வியிலலாம் இருக்கிற நல்ல இன்டர்ன்ஷிப் நல்ல இன்டர்ன் கிடைக்கிறது. நல்ல பிளேஸ்மென்ட் கிடைக்கிறது. நல்ல ரேங்க் ஹோல்டரா வெளில வர்றது. சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. கும்பராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு, அதாவது கணவர் வழி ஆதாயங்கள் உண்டு. ஒருவரை ஒருவர் பிரிந்தவர்கள் சேரக்கூடிய அமைப்பு. சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகிறது. மன வருத்தங்கள்லாம் மாறி, மனம் மகிழ்ச்சியோட நடக்கிறது. குடும்பத்துடைய ஆ ஆதரவுகளும், அன்பும், அரவணைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். ஆடை சேர்க்கை, ஆபரணம், ஆடை சேர்க்கை நெறைய வாங்கக்கூடிய அமைப்பு. அதாவது கார் வாங்குறது, பைக் வாங்குறது, இது மாரி வண்டி, வாகனங்கள் சேர்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நெறைய பேருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க. புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணீங்கன்னா, அது மூலியமா நல்ல காசு பணம் பார்க்கறது, பிறந்த வீட்டோடைய சப்போர்ட் கிடைக்கிறது, அங்கருந்து சொத்து பணம் சொத்து க உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ்லாம் வர்றது, சகோதரன் வழி ஆதரவுகள் கிடைக்கிறது, இந்த மாரி அமைப்பு இருக்கு. நெறைய பேருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். பொதுவா கும்ப ராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கனால, புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. 5லிருந்து 11 பார்க்கறதுனால பிரிந்தவர்கள் சேர்க்கை இருக்கு. நீண்ட நாளா இருந்த நட்பு இணையறதுக்கு உண்டான அமைப்பு. மன மகிழ்ச்சி தர்றதுக்கு நெறைய விஷயங்கள் நடக்கும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கைகூடும். இவ்வளோ நாளா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தவங்கலாம் கமிட் ஆகுறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் கிடைக்கும். திருமண பிராப்தம் நெறைய பேத்துக்கு இருக்கு. திருமணத்துல ஏதாவது ஒரு தடை தாமதங்கள்லாம் இருந்துச்சுன்னா, அந்த தடை தாமதங்கள்லாம் நீங்கி, திருமண பிராப்தம், திருமண அமைப்புகள் இருக்கு. இந்த மாசம் நெறைய பேத்துக்கு கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே மாரி திருமணம் சார்ந்த நிச்சயிக்கப்படுறது, இந்த மாரி விஷயங்களும் நடக்கும். காதல் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் அடுத்த கட்டத்துக்கு பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடனே, ஃபேமிலியோடைய சப்போர்ட்டோடயே உங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. கிரீன் கொடி காட்டிருவாங்க. லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குலாம் கிரீன் கொடி காமிச்சுருவாங்க. அந்த மாரி அமைப்பு இருக்கு. சனியும், புதனும் பார்க்கறதுனால காதல் நெறைய பேத்துக்கு பிரேக்கப் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அஷ்டமத்துல புதன் இருக்கு. சனி அது பாக்குது. அப்போ வந்து என்னன்னா, 5 கூடையவரே அஷ்டமத்துல இருக்கறனால நம்பிக்கை துரோகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய மனதுக்கு பிடித்த நபரே உங்கள ஏமாத்திட்டு போறதோ, அல்லது உங்களுடைய இதயத்த குத்தி கிழிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளோ இருக்கு. எல்லா விஷயங்களும் கடந்து வர்றது தான் வாழ்க்கை. அதனால அந்த இடத்துலக்கே இல்லாம பிரேக் டவுன் ஆயிட்டீங்கன்னா, அதுலருந்து எப்படி வெளில வர்றது? அடுத்தது எப்படி மூவ் ஆன் பண்றதுங்கிறத மட்டும் யோசிச்சு செயல்படுங்க. கிரக நிலைகள் நல்லா இருக்கும்போது, வாழ்க்கை டெவலப்மெண்ட்ட பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். உங்கள நம்பி யார் இருக்கா? உங்க உலகத்துல யார் இருக்கா? அப்படிங்கிற உங்கள யார் உலகமா நெனைக்கிறா? இப்படிங்கிற விஷயங்கள சிந்திச்சு செயல்படணும். ஏன்னா, சனியும், புதனும் பார்க்கும்போது, அளவுக்கு அதிகமான துரோகத்த சந்திச்சு அதுலருந்து வெளில வர முடியாத அளவுக்கு விழுந்துருவீங்க. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்றது.
எல்லா விஷயங்களையும் கவனமா இருக்கணும். சனி, புதன் யாருக்கெல்லாம் சேருதோ அவங்கெல்லாம் மிகப்பெரிய ஏமாற்றத்த சந்திப்பாங்க. கோச்சார ரீதியா உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல இருக்கனால, அது இன்னும் ரொம்ப வலிக்கும். அதனால உடல் ரீதியா பிரச்சனைகள் இருக்கு. அதுல எல்லாம் கவனமாக இருங்க. நிர்வாக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சரியா ஹேண்டில் பண்ணல அப்படின்னா, உங்க பேர சொல்லி மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அதனால கவனமாக இருந்துக்கணும். பொதுவா இந்த கும்ப ராசியில இருக்கவங்களுக்குலாம் சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. வில்லங்க சொத்துக்கள், உயில் சொத்துக்கள்லாம் வரும். நீண்ட நாளாக கோர்ட்டு கேஸ்ல அப்படியே இழுத்துட்டு இருந்ததுல, அதெல்லாம் தீர்ப்பாகி உங்களுக்கு ஃபேவரா அமையறது. அதே மாரி இழுத்துட்டு இருந்ததெல்லாம் ஒரு பஞ்சாயத்து பேசி வாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு கொண்டு வர நிலைக்கு வரும். அந்த மாரி இருந்தா யூஸ் பண்ணிக்கங்க. ஆனா எல்லா விஷயத்திலயும் நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பொதுவா இந்த சோசியல் மீடியா, இன்ஃப்ளூயன்சர் இந்த மாரி விஷயங்கள கவனமாக கையாளலைன்னா, உங்கள மிஸ்யூஸ் பண்றது, நீங்க தப்பா உங்கள போர்ட்ரேட் பண்ணிக்கிறது, இந்த மாரி ஆயிடும். அதனால கவனமாக இருங்க. பொதுவா லேடீஸா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி. அதாவது என்னன்னா, நீங்க சோசியல் மீடியா யூஸ் பண்றீங்கன்னா, தெரியாத லிங்க கிளிக் பண்ணிறாதீங்க. ஒரு டிஎம்ல போய் பர்சனல் சேட்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் வச்சு உங்கள பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அதனால பண விரயம் மட்டும் இல்ல, மன உளைச்சலுக்கும் ஆளாகுற மாரி வந்துரும். கவனமா இருந்து செயல்பட்டுக்குங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு, கும்பராசில இருக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்ல பெரிய வாய்ப்புகள் வரும். வளர்ச்சி மேல வளர்ச்சி, ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்கும். ஒரு சின்ன விஷயம் அது உங்களுக்கு பெரிய லெவல்ல சக்சஸ குடுத்துரும். ஒரு சின்ன வாய்ப்பு அது ஒரு பெரிய வாய்ப்ப குடுத்துரும். அதாவது கெரியருடைய உச்சத்துக்கு போகறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் கிடைக்கும். அடுத்தடுத்த லெவல்ல சக்சஸ் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. பொதுவாவே உத்தியோக ரீதியாகவோ, படிப்பு ரீதியாகவோ, தொழில் ரீதியாக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதம் நீண்ட தூர பிரயாணங்கள் இந்த மாரி இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. அதிர்ஷ்டம் மட்டும் கிடையாது, ஆபத்தும் சேர்ந்தே இருக்குது. சர்ஜரி ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நெறைய பேருக்கு. செவ்வாய் 4ஆம் பார்வையா புதன பார்க்கிறார். அஷ்டமஸ்தானத்த பார்க்கிறாரு 8ல இருந்து. அப்போ வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா போகணும். அதே நேரத்துல விபத்துகள், சர்ஜரி கண்டங்கள் இதெல்லாம் இருக்குது. அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இறை வழிபாடு பண்ணிக்கங்க. அது ரொம்ப உத்தமம். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் புதன பாக்குது. அதனால ரொம்ப கவனமாக கையாளணும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே மாரி இந்த சாதனங்கள இயக்கும்போது, மின் சாதனங்கள இயக்கும்போது கவனமாக கையாளணும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. கிரக நிலைகள் நல்ல பலன்களா இருந்தாலும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம். உங்களுக்கு முன்னாடி நீங்க புரமோஷன் ஆகுறவுடைய பேனல்லயே இருக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ ஆயிரும். இல்லன்னா ஒரு செத்து போயிருவாங்க. இல்லன்னா ஒரு அலிகேஷன்ல மாட்டிக்குவாங்க. திடீர்னு உங்க பேர தூக்கி ப்ரமோஷன்ல போட்டுருவாங்க. என்னடா இது எனக்கு முன்னாடி 4 பேர் இருந்தீங்களே! என்ன ஆனீங்கன்னு தெரியாது. வாங்க நீங்க தான் வந்தாகணும்னு அப்படின்னு வாலண்டரியா கூட்டிட்டு போயி ஒரு ப்ரமோஷன்ல உட்கார வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரக நிலைகள் நல்லா இருக்கு. இருந்தாலும் நிர்வாக சம்பந்தப்பட்ட அரசாங்க துறையில இருக்கிறவங்க கவனமாக செயல்படுங்க. ப்ரமோஷன் கிடைக்கும். ஏன்னா விபரீத ராஜயோகம் இருக்கு. நீங்க அதுக்கு தகுதியே அதாவது தகுதி மீன்ஸ் என்னன்னா, நீங்க அதுக்கு எலிஜிபிள் இல்லைன்னா கூட கவர்மெண்ட் ஒரு நார்ம்ஸ் வச்சிருப்பாங்கல்ல. அதுக்கு நீங்க எலிஜிபிள் இல்லைன்னா கூட வாங்கன்னு போட்டு குடுத்துருவாங்க. அந்த எலிஜிபிள பிரேக் பண்ணி போட்டு குடுத்துருவாங்க. ஆனா கவனமா கையாளுங்க. எல்லா விஷயத்தையும். ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும்போது இறைவன நல்ல வழிபாடு பண்ணிட்டு, நீங்க தாராளமா துணிஞ்சு செயல்படுங்க. ஆனா கவனமா செயல்படணும். அதிகாரம் வரும்போது அடக்கம் அப்படிங்கிறது முக்கியம். இதெல்லாம் சிந்திச்சு செயல்பட்டீங்கனாலே, எந்த ஒரு பிரச்சனைகள போயும் சிக்கிக்க மாட்டீங்க. நீங்க நெறைய ரிஸ்க் எடுப்பீங்க. ரிஸ்க் எடுக்கிறது கும்பராசிக்கு ரஸ்க் சாப்பிடுற மாரி. திறமைகள் இருக்கு, எல்லாமே இருக்கு நான் ஒத்துக்கிறேன். அளவுக்கு அதிகமா ரிஸ்க் எடுக்காதீங்க. சூழ்நிலைகள் சரியில்ல. அதனால சொல்றேன். அரசியல்வாதிகளுக்கு, கும்பராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு தொட்டதெல்லாமே சக்சஸு. மிகப்பெரிய லெவல்ல யோகம். ஆனா, உங்க கூட இருக்கவங்கனால உங்களுக்கு ஆபத்துகள் இருக்கு. அதனால கவனமா கையாளணும். 7ஆம் இடத்துல சூரியனும், கேதுவும் சேர்ந்து கிரகண தோஷத்த உண்டு பண்ண போது. அப்போ உங்களுடைய பதவிக்கோ, பெயருக்கோ, புகழுக்கோ களங்கம் விளைவிக்கிற மாரி கட்டாயம் நடக்கும். கவனமாக இருங்க. உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர், உங்களுடைய வெல்விஷரான அவங்க கிட்டலாம் பரிகாரங்கள், பூஜைகள்லாம் கேட்டு நடத்திக்கங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து இது பண்ணும். இல்லன்னா எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலும் நீங்க தான் ஹெட்லைன்ஸா இருப்பீங்க. நீங்க செஞ்ச தப்பு, நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போய் அது பெரிய லெவல்ல நெகட்டிவ் ஆகுறது, ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுனீங்கனாலும் அத பெரிய லெவல்ல பூம் பண்றது, இதெல்லாம் நடத்தி உங்க பதவியிலிருந்து கீழ இறக்குறது, உங்கள ஒண்ணுமில்லாம செய்யறதுக்கு எல்லா சதிவேலைகளும் உங்களுக்கு தெரிந்தவர்கள்னாலயோ அல்லது ஆப்போசிட் பார்ட்டினாலேயே நடத்தப்படும். இதுக்கெல்லாம் செவிசாய்க்காம கவனமாக இருந்துட்டீங்கன்னா, அதுலருந்து தப்பிச்சுக்குவீங்க. பொதுவாவே கும்ப ராசிக்கு
பெரிய பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி தான் ஆகப்போது. காசு பணம் சேர்க்கை இருக்கு. குடும்பத்தில நல்ல நிலை வரும். உங்களுக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட் கிடைக்கும். முக்கியமா பூர்வீக சொத்துக்கள்ல எல்லாம் உங்களுக்கு வில்லங்கங்கள் இருந்தா, அந்த பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி, உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும். வருமானம் நல்லபடியா இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.